கட் இஷ்யூஸ் இல்லாத ஆளே இன்னைக்கு இல்ல. யாரை கேட்டாலும் ப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன், கேஸ், அசிடிட்டி இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஈவன் ரீசென்ட்லி நம்ம இந்தியால நடந்த ஒரு சர்வேல 7 out of 10 பீப்புளுக்கு கட் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோல பெஸ்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் உங்களோட கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் வந்து சொல்ல போறேன். அதுவும் ஃபோர்த் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பத்தி யாருமே பேச மாட்டேங்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். உங்களோட மென்டல் ஹெல்த் உங்களோட கட் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும், உங்களோட கட் ஹெல்த் உங்களோட மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும். இதுதான் வந்து கட் பிரெயின் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்சோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் யாருக்குமே என்னன்னு புரியல. ஸ்ட்ரெஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு ரெடியூஸ் பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தலைவரே, ஒரு மனிதனா நம்ம பிறந்துட்டோம்னா ஸ்ட்ரெஸ் இஸ் இன்எவிட்டபிள், கண்டிப்பா இருக்க தான் செய்யும். சோ the stress can either make you or break you. நம்மள உடைக்க விடாம அது நம்மளோட புது மனிதனா கிரியேட் பண்ண வைக்கிறது தான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ரெண்டாவது chew properly. தயவு செஞ்சு சவங்கப்பா. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஃபுட் சாப்பிட பாக்கும்போது தண்ணி குடிக்கிற மாதிரி கொலகொலன்னு விழுங்கிட்டு இருக்கோம். சோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு 1/4 மணி நேரம் இருந்து பொறுமையா சாப்பிட்டு 10ல இருந்து 15 வாட்டி அந்த ஃபுட்டை சவச்சு போலஸ் அப்படின்ற ஒரு செமி சாலிட் ஃபார்ம்ல அந்த ஃபுட் மாறினதுக்கு அப்புறம் அதை வந்து விழுங்குங்க. ஆல்வேஸ் ரொம்ப டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் மவுத். மூணாவது ஸ்லோலி இன்க்ரீஸ் யுவர் ஃபைபர் இன்டேக். இன்னைக்கு எல்லாரும் பண்ற மிகப்பெரிய தப்பு தான். கட் ஹெல்த் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃபைபரை ஒரே நாள்ல இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இது உங்க கட்டை இன்னும் இரிட்டேட் பண்ணும். எப்படி மசில்ஸ்க்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அடாப்டேஷன் டைம் கொடுத்தா ஸ்ட்ராங் ஆகுமோ அதே மாதிரி தான் உங்களோட கட்டும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஃபைபர் இன்க்ரீஸ் பண்ணி அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். அதை இன்னும் ஃபாஸ்ட் ஆகிறதுக்கு ப்ரோபயோட்டிக் ரிச் ஃபுட்ஸ் லைக் தயிர், மோர், ஊர்காய், பழைய சாதம்லாம் ஆட் பண்ணிக்கிடுங்க. நாலாவது யாருமே சொல்லாதது என்வாயரன்மெண்டல் மைக்ரோபயோம். தயவு செஞ்சு உங்க வீட்ல இருந்து கொஞ்சம் வெளியில இறங்கி தோட்டத்துல நேச்சர்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மண்ணை தொட்டு, செடியை தொட்டு, பூச்சிகளை தொட்டு அந்த எக்ஸ்போஷர் பண்ணுங்க. என்வாயரன்மெண்டல் உள்ள மைக்ரோபயோம் உங்களோட கட் மைக்ரோபயோமை என்ரிச் பண்ணும். அண்ட் ஃபைனலி ப்ராப்பர் ஹைட்ரேஷன், ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட்.